2 மணி நேரம் அந்த வண்டிக்கு ஆளை காணும் தேடி வந்தா தலைமை லக்ஸா ஒழிச்சாலும் போய் சரக்கு போட்டு மானை கட்டி அப்படியே காலில் உண்டு எஃப்டிசி ஷாப் சார் இதெல்லாம் எல்லாம் எதனா ஒன்று போடுங்க 1 லட்ச ரூபா ஆகுமா போடு நான் காலைல வரும்போது என் பொண்ணாட்ட போட்டு கொடுத்துட்டேன் எம்டிசி ஆமாம் வண்டி எடுத்து யாரும் ஆள் வர சொல்லுங்க புரியுது வண்டி எடுத்து போவ ஆள் வர சொல்லுங்க கார் எடுத்துட்டு போவ நான் போனோம் நீதான் ஓட்டுவீங்களா நீங்கள் ஒன்று நான் டீட் போட்டுவோம் போனோம் வர சொல்லுங்க யாரும் வண்டி எடுத்து ஆள் வர சொல்லுங்க தலைவன் வண்டி கொண்டு நீங்கள் போட்டு 2 மணி நேரமா யாரும் ஆளை காணும்னு பார்த்தா இந்த வண்டி காரை போட்டு 2 மணி நேரம் அந்த வண்டிக்கு ஆளை காணும் தேடி வந்தா தலைமை லக்ஸா ஒழிச்சாலும் போய் சரக்கு போட்டு நிதானமாக வரப்போல இங்கே போட்டு போயிட்டு வரோம் இங்கே இங்கெல்லாம் போடல சார் என்னங்க போட்டீங்க இங்கே போட்டாங்க எங்கே வண்டிங்க போட்டது ஏதாவது வண்டி நிப்பாட்டு போனோம் அதுதான் சொல்கிறேன் அதுதான் நான் மாற்றி சொன்னேன் வண்டி நிப்பாட்டு என்ன போட்டு விடுறேன் ஏ சீட்டு மட்டும் கொடுங்க சார் நாங்கள் ஃபைன் கட்டிக்கிறோம் ஃபைன் கட்டுங்க வண்டி யாரும் எடுத்து போட்டு அண்ணா எடுத்துட்டு போனோம் இல்லை வேற அண்ணா எடுத்துகிட்டு போவாங்க அதான் ஆளை வர சொல்லு கேஸ் மட்டும் போட்டு போகணும் ஆளை வர சொல்லுங்க வண்டி எடுத்துட்டு போல இங்கே பாரு வண்டி உன மூவ் பண்ண நான் வண்டி வண்டி மூவ் உன பண்ணவே இல்லைங்க விட்டு டிடி போட்டு விடுவேன் புரியுதா ஐயா யாரும் ஆளை வர சொல்லு டிடி ஏன்னா போடுங்க இங்கே வண்டி நிப்பாட்டிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பண்ணிங்க நான் ஒன்றுமே பண்ணாதது நீங்கள் பண்ணீங்க சொல்கிற பார்த்தீங்களா 2 மணி நேரம் இங்கே ரோட்டில் போட்டு ஐயா போறீங்களா ஐயான்னு மானை கட்டி அப்படியே காலில் உண்டுங்களா எஃப்டிசி ஷாப் சார் காலில் உண்டுல நான் என்ன சொல்றேன் வண்டி ஆள் வர சொல்லுங்கன்றேன் ஆள் வர சொல்லுங்கல்ல நான் காலில் உளுந்து ஐயா ஐயான்னு கேட்டீங்க வண்டி எடுத்துட்டு போவ ஆள் வர சொல்லுங்க நீங்கள் போதையில் கிடைக்க வண்டி ஓட்டக்கூடாது யாருன்னா வேற ஆள் வர சொல்லுங்க அண்ணா வர சொல்லுங்க வரேன் 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 வேற ஆள் தானே சொல்றாரு வாதில இருக்கீங்க வண்டி இல்லையா அவனுக்கு நல்லது தான் சொல்றேன் நல்லதுதான் சார் சொல்றீங்க நீங்கள் வேற என்ன நாதி இல்லாமல் இருக்கா நீ எப்படி இந்த கார் ஓட்டு போகுன்னு கேட்குறேன் வீட்டுக்கு ஆள் வர சொல்லுங்க ஓட்ட கார் ஓட்ட ஆள் யாருன்னா கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஆள் 2 மணி நேரம் உங்களுக்கு கேஸ் எத்தனை கேஸ் இருக்கு போகிற வேலை 2 உயிரை காலி பண்ணுறேன் எந்த ஊர் போகிறேன் யார் வராங்க இல்லை யாரும் வரல நீங்கள் அந்த கேஸுக்கு எவ்வளோ போடுறீங்க நான் போகிறது இருக்கட்டும் வண்டி இல்லை 10,000 20,000 போடுங்க இது டிராஃபிக் இதெல்லாம் எல்லாம் எதனா ஒன்று போடுங்க 1 லட்ச ரூபா ஆகுமா போடுங்க நான் கட்டு போடுறேன் ஃபோனில் கட்டிடுறீங்களா நான் கட்டிடுறேன் இல்லை நான் கோர்ட்டில் கூட கட்டிடுறேன் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறீங்களா நான் பார்த்துக்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் எப்படி டிரைவர் நான் வேலைக்கு போடுமா நீங்கள் வேணாவா நான் வேலைக்கு போகணுமா இல்லை நீங்கள் வேலைக்கு போகணுமா நான் அதுக்கு பார்த்து போடுங்க கேஸை போடுங்க ஐயா நீங்கள் கேஸை போடுங்கய்யா நான் அதுக்கு போடுறேன் இல்லை என்னையே கூட உள்ளதுக்கு போடுங்கய்யா வாய்ப்பு கிடைச்சா அதையும் செய்வோம் அதை தான் சொல்கிறேன் நானும் இல்லை நானும் ஐயா மன்னிச்சிக்கிங்க மன்னிச்சிக்கிங்க காலில் உழுது கேட்குறேன் நான் அவர் வண்டி தரேன்றாருண்ணா காலில் உழுது கேட்குறேன் நான் காலில் உழுது கேட்குறேன் நான் உழண்டானே உங்க ஃப்ரெண்ட் யாரே 23 வருஷம் சர்வீஸ் நான் 23 வருஷம் காலில் கலந்து கேட்டுக்கிறேன்னு நான் ஏதோ தப்பா பண்ணேன்னு கேட்குறேன் நீ போய் வா அண்ணா என்ன வண்டி தரேன்றாருண்ணா உங்க நண்பர் யாரா வர சொல்லி கார் ஓட்டுவர் ஒய்ஃப் நம்பர் தான் கூப்பிட முடியும் ஒய்ஃப் நம்பர் எடுத்து கூப்பிட முடியும் தெரிஞ்சு அவன் ஓடி போயிட்டான் என்ன பண்ண முடியும் நம்ம ஓடி போயிட்டான் நம்ம என்ன பண்ண முடியும் வண்டி கொடுக்குறேன் யார் ஓட்டுறது வண்டி அது நான் காலில் கூட எடுத்துக்கிறேண்ணா நீ அதை முடிச்சுட்டு போனா வண்டி யார் ஓட்டுறது நான் நடந்து கூட போய்க்கிறேண்ணா சரி வண்டி காலில் வந்து வாங்கிக்கோ முடியலண்ணா நான் காலைல அப்படியே ஆட்டோ கூட போயிட்டு நான் சின்ன பக்கம் தானே வீடு போயிடுவேன் நான் காலைல வரும்போது என் பொண்ணாட்ட போட்டு கொடுத்துட்டேன் அதுதான் பயம் இருக்கிறியா சிரிக்கல பயமாக்குது உனக்கு தெரியாமல் வந்து பிடிக்கிறீங்க சரகத்து என்ன பண்ணுறது வேறு வீட்டில் அதே நிலமை தான் போகுது இருக்காரு சரி இப்போ கார் எடுக்க யாருமே வரமாட்டாங்களா உங்கள் ஃப்ரெண்டு யாருமே
அவன்கிட்ட கொடுக்கூடாது கொடுக்கூடாதுன்னா இவ்வளோ நேரம் சாவி நான் வச்சிருக்கேன் எல்லாம் கொடுக்குறேன் எப்போ கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா ஃப்ரெண்டு வந்து எடுத்துட்டு போக சொல்றாரு கேஸ் போட மாட்டாரு கேஸ் எல்லாம் கிடையாது அவர் சொல்றதுனால எனக்கு புரியுது எனக்கு சொல்றதுல அவருக்கு புரியுது எந்த டிப்போ நீங்கள் எந்த டிப்போ குடம்பு